ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் செலக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எவ்ரி காம்போனண்ட்டுக்கு செலக்டர் இருக்கும். .ts ஃபைல் எடுத்துக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செலக்டர்னு இருக்குது. லைக் ஆப் டேஷ்போர்டு இருக்குது. இந்த ஆப் டேஷ்போர்டு செலக்டரை எடுத்து நம்ம app.component HTML ஃபைலில் நம்ம HTML மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அங்கே செலக்டர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் அவுட்புட் நமக்கு இது மாதிரி தான் இருக்கும். இப்போ dashboard.component ஃபைல் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் கொடுப்போம். பேராகிராஃப் டேக்கில் ஹாய் டேஷ்போர்ட்னு கொடுப்போம். சேவ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் டேஷ்போர்ட் வந்துடுச்சு. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலரில் செலக்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம காம்போனன்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா லைக் component.ts ஃபைலில் இந்த செலக்டர் இருக்குது. இந்த செலக்டர் வந்து நம்ம app.component.html ஃபைலில் இந்த செலக்டரை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கிற டேட்டாஸு உங்களுக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும்.